உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், கொஞ்சம் கடன்கள் இருக்குது, அதை தீர்த்து தாரேன். இன்னும் ஒரு ஹோட்டல் ஒன்று வருது சாமி, அதை வாங்கட்டுமா வேண்டாமோன்னு உன் மண்டையில் ஒரு குழப்பம். உன் தலையில் வச்சு இழுத்து கட்டி பணத்தை வாங்கிடுவோம்னு நினச்சி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. வாங்கிடுதேப்பா, கால் வந்துட்டு வா. ஆசைக்கு அளவு போடுறா. நான் சொல்கிறது ஒரு நீ பொறுமையாக இருக்க வேண்டாம். இந்தாடா இருக்கிற தொழிலை நல்லா ஓட்டித்தாரேன், கடனை தீர்த்து தாரேன், வீட்டை எந்த குறையில்லாமல் நடத்தி தாரேன். இந்த அப்படி ஆமாடா, சரியாக்கி தரேன் போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருப்பூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பொறுங்க, முடியலை எனக்கு. பிள்ளை எங்க? கால் வந்துட்டுவாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய மனநிலைகள் உனக்கு ஒத்து வரணும். அவன் உங்களுக்கு ஏற்குமாறாக நடக்கான். அதை மாற்றி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. இந்தாப்பா, அடுத்த வாரம் என்னைய வந்து பார், உன் பிள்ளையை சரியாக்கி தரேன். பக்கத்தில் வா, விபூதி வாங்கிக்காப்பா, நல்லாரு. கர்பசாமிக்கு திண்டிவனம் தமிழ் காய்ச்சல் டெம்பரேச்சர் பார்க்குற மிஷின் ஆகிட்டு வா. இந்தா நல்லா பக்கத்தில் வாமா. இங்கே வாங்க, முதல்ல இங்கே வாங்க. உத்தரவு இல்லாமல் வந்துக்கிட்டு 1000 கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. காப்பாற்றி தரேன். என்ன அடுத்த வாரம் பேசுவோம். கூட்டு வாங்க, பேசுவோம். திண்டிவனம் கால் வந்துட்டு வாடா. உன்னுடைய மனதை ஆராய்ந்து பார்த்தேன். உன்னுடைய அணியின் பெருந்தலைவர் இந்த நாட்டை ஆளுகிற தேசிய கட்சியோடு தொடர்பு கொள்வார். அது அந்த தொடர்பு கொண்ட பிறகு யார் எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலைகள் மாறி ஒருங்கிணைக்கப்படும். ஆகையினால் அந்த வெற்றியில் உனக்கும் ஒரு பங்கு உண்டு. சட்டமன்ற உறுப்பினராக நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். வெற்றி உண்டு. இந்தா மகனே, செல்வத்தோடு இருப்பாய். இந்தா ஆனந்தமாக. அதே திண்டிவனத்து எல்லை கடன்பட்டு வந்த மகன் பவ்வா, கையெல்லாம் உதறுத. வா, என்னடா வேணும் உனக்கு? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வரமாட்டாரடா. வரணுமா? கால் வந்துட்டு வா. 50லும் ஆசை வரும். சின்சான் சின்சான் தாளமுடு. ஆசையுடன் பாசம் வரும். சின்சான் சின்சான் தாளமுடு. அந்த ரங்கம் கிடையாதம்மா, நாட்செல்ல டேஸ்தானம்மா. உங்கள் அப்பனை பார்த்தேன். இன்னொரு பொம்பளை கூட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வயதுக்கு மீறின செயல். அவனை செவுட்டில் அடித்து வெளியே கொண்டு வரணும்னு நீ நினைக்கிற. சில காலம் அவள் கூட தான் வாழணுங்கிற நிலைமை இருக்குது. இப்போ அவன் வந்து உனக்கு என்ன செய்யணுமா? சாமி தம்பியும் அப்பாவும் ஒரு லைன் சாமி, எதுவுமே கேட்க மாட்டான் சாமி. எனக்கு விட்ட பிரச்சனை எல்லாமே கால் வந்துட்டு வா. முருகா, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணா. இந்தா குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன். உன்னுடைய சொத்துக்கோ உழைப்புக்கோ பங்கமில்லாமல் ஆக்கி தாரேன். பக்கத்தில் வா.
எல்லாம் வெற்றியாக்கி தரேன். இந்த கடனை தீர்த்து சந்தோஷமாக வாழ வைக்கும். நிம்மதியாக இருங்க மக்கள். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு அதே திண்டிவனத்து எல்லை. இந்த பிள்ளையை திருத்தி தர முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு துயர அலை உன் உள்ளத்தில் இருக்கு. சரி பண்ணி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. இந்தா பக்கத்தில் வா, வர வச்சு தரேன். பக்கத்தில் வாமா. எனக்கு உடல்நிலை தெரியல, பக்கத்தில் வர சொல்லியா. நல்லா இருமா. சரி. அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்க. உச்சிலேருந்து முதுகு வர வலி வேதனை தாங்க முடியலை. கிறுகிறுப்பெல்லாம் வர்றது மாதிரி சூழ்நிலை இருக்குது. என்ன யாரும் செய்வனை வச்சுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிய எனக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் பணம் பிடிக்கலாம். என்னப்பா, யாருமே செய்வனை வைக்கல. இது இயற்கையால் வந்த பிரச்சனை. இதை சரியாக்கித்தார். கால் ஒன்று சொல்லலாம். சொலமான சாமி வராரா? எங்கே இருக்காரு? ஏய் வா. இன்னும் 3 முறை என்னையை பார்க்கும் பொழுது பூரணமான குணத்துக்கு வந்து விடுவாள். பக்கத்தில் வாமா. இந்தா எல்லா நோயும் தீர்த்து தாரேன், பணம் தாரேன். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. வெற்றி. சரி. அதே தென்காசி எல்லை ஐடி பகுதி. ஜெய் ஆஞ்சநேயா. அக்கா வருத்தப்படுத. உன் பிள்ளைகளை அடுத்த உத்தரவில் சேர்த்து வச்சுருவோம். என்ன கால் வந்துட்டு வாங்க. வரலாம். உட்கார முடியாதா? என்ன வர வேண்டும்? எவ்வளோ லட்சம்? கொஞ்சம் தானே. நம்ம தங்கச்சி வச்சு போகிறா. இப்போ என்ன அதெல்லாம் பொல்லி. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா 3 மாதத்தில் அந்த பணம் வாங்கி தரேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். இந்தாம்மா. கர்மசாமிக்கு பரமக்குடி. இந்த வேறலாம் இழுத்து விட்றாயே. சரிடா போய்டா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா தம்பி. உன் கடனை தீர்த்து உனக்கு தொழிலை தொடங்கி வச்சா போதும்ல. சந்தோஷமாக கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஒருத்தர் மூலமாக உனக்கு பணம் கிடைக்கும். கடனை தீர்த்து தாரேன். உன் தொழில் முன்னேறும். முதல்ல தந்துட்டேன்டா. சரி, நல்லா இருக்கு. அதே பரமக்குடி எல்லை. பரமக்குடியா? வரலாம். போக்குவரத்து துறையில் பணி செய்பவன் அதானே? கால் வந்துட்டோம். நான் வர மாட்டேன். இன்னொரு தரம் பிரகாஷ் காட்டி கால் வந்துட்டு வாப்பா. ஹாய், உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொல்லாத செய்வினை கோளாறுகளால் உன் உடல்நிலையும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய இடங்களும் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிய. இப்போ உன் மனைவிக்கும் மன அமைதி இல்லாமல் துயரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் கூட செய்வினையால் வந்தது தான். அதை தீர்த்து தரணும் கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்?
உன் மகன் ஒருத்தையை கூட்டு வருவான்டா. சவுதியில் டிரைவர் தான். எனக்கு அது தெரியாது. அவன் ஒருத்தையை கூட்டு வருவான், நீ அதை ஏற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன செய்ய போகிற? வேண்டாம்ங்கிறியா? சரி, என்னை தொடர்ந்து பிடிச்சிக்க, அவனை மாற்றி தரேன். நல்லாயிருக்கும். பணம் அனுப்ப வைக்கிறேன் உனக்கு, எல்லாம் நல்லது நடக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு அதே பரமக்குடி எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டோமா? என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? தள்ளிடு, கொஞ்சம் தள்ளிடுடா. 2 பேரும் கண்ண முடிக்கங்க. உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? கால் வந்துட்டு வரலாம். உங்கள் 2 பேருடைய உடம்பையும் ஒரு தீய சக்தி வந்து தொடுது. அப்பொழுது உங்கள் மனநிலைகள்லாம் மாறுது. உடம்பில் ரொம்ப வெயிட் இருக்க மாதிரியும், படுத்தா எந்திக்க முடியாத மாதிரியும் மனக்குழப்பம் தோன்றுது. நமக்கு உயிர் போயிருமோங்கிற ஒரு பயத்தில் நீ வேதனைப்படுத்தியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. மூன்று முறை என்னையை பார்க்கவா. இந்த கனி என்னைக்கு சாப்பிட்ரு. நமச்சிவாயம். இந்த கனியை சாப்பிட்ரு, சரியாயிருவா. பக்கத்தில் வா. என்னத்தை கேட்க? இப்போதைக்கு முடியாதுல்ல, செப்டம்பருக்கு பிறகு போ. பக்கத்தில் வா. வாயா, நல்லா இருக்கு. புண்ணியமடை வாயப்பா. அதுக்கு தடுக்கிறதுக்கு 2 பொம்பளைகள் காரணம். அவங்க 2 பேருடைய மனத்தை மாற்றி உன் புருஷன் நல்லா வாழ வச்சுருந்தா போதுமா? அவனை வாழ வைக்கணும், உன் கூட சேர்ந்து வாழ வைக்கணுமா? அப்படி விவரத்தை கேடு. கால் வந்துட்டு வா. இடையில கொஞ்சம் கடன்பட்டு மனவேதனைகள் அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த பணத்தையும் வாங்கித்தாரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். இந்தா, அவன் மனசு மாறுவான். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆனந்தமாக என்ன பிறக்கலாம்? மாற மாட்டிய. ஓகே, நல்ல பிள்ளை. போயிட்டோம். அடுத்து பேசுவோம் அவனை பற்றி. என்ன, நம்ம கோயிலுங்க தானே இருக்கு. அடுத்து பேட்டை. கணவன் மனைவி குட்டி. கணவன் மனைவி குட்டி. கால் வந்துட்டு வா. சுடமாட சாமி அப்படி ஆடிக்கிட்டு வராரு. உங்கள் ஏரியாவில் சுடமாட சாமி இருக்காரா? என்னடா 2.5 வருத்தமாக உனக்கு வந்து தொழிலும் மன வருத்தமும் இருக்குது. தேவையில்லாமல் சில பேர்களுடைய வார்த்தையால் போலீஸெல்லாம் கூப்பிடுமோங்கிற ஒரு பயமெல்லாம் 2.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்து முடிஞ்சு போச்சு. உண்மையா? அதனால் இப்போ உனக்கு தொழிலை நல்லாக்கி தரணும், கடனை தீர்க்கணும். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருக்கும். நிறைந்த பணம் கிடைக்கும். ஆனந்தமாக இரு மகனே, அற்புதமாக இரு. வாழ்வாயம்மா. கர்மசாமிக்கு அதே நெல்லை மாநகர். கர்மசாமி, உன் அருளால் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டப்பா. எங்கள் குடும்பத்தை மென்மேலும் காப்பாற்றுன்னு கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்கிறாங்க. கால் ஒன்று வரலாம். உன் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தேன். கொஞ்சம் மாடு ஆடுகள் வைக்கிற இடம். உள்ளே கொஞ்சம் செய்வன தகடுகளும் வஞ்சகமும் நடந்துருச்சு. அதில் கொஞ்சம் தொழிலும் வருமானமும் கெட்டுப்போச்சு. இப்போ உன் பிள்ளைய நான் உத்தரவிட்டு கட்டி கொடுத்தாச்சு. இனி அந்த செய்வனைகளையும் மாற்றி உன்னை சுபிட்சமாக வாழ வச்சு வர வேண்டிய பணத்தை வர வச்சு தந்தால் போதுமா? ஒரு கேள்வி கேட்டுக்கா, வேறு என்ன வேணும்? இந்தாப்பா, என்னையை நினச்சி தொழிலை தொடங்கு. உன் கூட நான் இருக்கேன்ப்பா. வெற்றி உண்டு. சந்தோஷமாக செய்ப்பா. இந்தா பணம் வேணும்னா நல்லா
திருநெல்வேலி சிவலப்பேரி சுடலமாடா. ம், 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 ம். ஆறுமங்கலம் பிராதி எழுதி வச்ச சாமி. காலைல வந்துட்டு வாடா. சோமா இருக்கியப்பா. கோயிலில் உள்ளவங்களே செல் போட்டால் என்னடா அர்த்தம்? யார் அது? அப்புறம் போனவங்களா? சரி விடுறா. இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. ஆளை பார்த்து அழகை பார்த்து ஆசை வைக்காதே. இது நாள் வரை இருந்த உன்னுடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போச்சுப்பா. உன் மனைவியே உனக்கு எதிரியாக மாறிட்டா. உடன் பிறந்தவர்களும் துரோகமும் செய்து விட்டார்கள். தனித்து நிற்கும் உனக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக என்னையை சுமார் 1.5 வருஷம் என்னை நாடி வந்து கொண்டிருக்கிறாய். தாத்தா கருப்பசாமி, உங்களை தகப்பனாக நினச்சி பலமுறை வந்திருக்கேன். எனக்கு அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் நீங்கள் சொன்னீங்க. அந்த ஆறுதலில் உங்கள் மேலே பக்தியாக இருக்கேன். ஆனால் நான் ஜெயிக்கலையே. என்ன காரணம் அப்படி என்பது உன் கேள்வி. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு இவன் நமக்கு ஒரு செல்ல பையன்டா, நம்ம தங்க பிள்ளைவன். என்ன அதுக்காக கண்ணாடி போட்டுக்கிட முடியாது, அதையும் சொன்னாங்க. உட்காந்துட்டாங்க. மதுசூதனா, மாணிக்கா, உன்னுடைய சொத்துக்களை உனக்கு நான் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்டா. அப்படி இல்லைன்னா நீ உயிரோடு இருந்தால் அந்த சொத்து தனக்கு கிடைக்காதுன்னு நினச்சி உன் ரத்தமெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்குப்பா. உன் ரத்தம் உடம்புல உள்ள ரத்தமா? உறவுக்குரிய ரத்தங்கள். அவங்க எண்ணத்தை அடைத்து சொத்தையும் உனக்கு தந்து இந்த ஆண்டில் உனக்கு ஒரு நல்ல பெண்ணாக கல்யாணம் முடிச்சு ஏன் கண்பாறையில் உன்னை நல்ல வாழ வைப்பேன்டா. கால் வந்துட்டு வாடா குட்டி பேல. இந்தா இந்த கனியை வச்சு என்னை நீ சேவித்துக்கொள். உன் எண்ணமெல்லாம் நிறைவேறி இன்பமடைவாய். இந்தா பணமும் தாரேன், ஆனந்தமும் தந்தேன். நல்லா அப்படியே திருச்செந்தூர் ரோட்டில் என் குதிரை டக்குன்னு திரும்பி போகுது. என்னன்னு தெரியல. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் ரோட்டில் போகுது. யாருப்பா? திருச்செந்தூர் சாலை நினச்சிக்கோ. என்னம்மா? வில்சேரி, பிராஞ்சேரி, கோபால சமுத்திரம், அதானே ஒவ்வொரு என் ராசாத்தி. நான் கூப்பிடுவேன் பொறுமையாக இருமா. வாப்பா, நீ எந்த ஒரு தாய் பராசக்தி? ஸ்ரீவைகுண்டம். நான் அதையும் தாண்டி. ஆமாம், வவ்வாலா தொங்குது. உங்கள் ஊரில் வவ்வா தொங்குமா? தொங்குமா? சொன்னால் கேட்க மாட்டான். வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில நாட்களுக்கு முன்னால் உன் மனைவியை செய்வன வைவனை வச்சு எந்திக்க விடாமல் ஆக்கிட்டாங்க. நான் கருப்புசாமி உன் பொண்டாட்டியை எழுப்பி கொண்டு வரடா அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு எந்திரிச்சு தைரியமாக நடந்து வந்துட்டான். சாமி, எப்படி இந்த சக்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலைன்னு சொன்னான். ஒரு நாள் இரவு 12:45 மணிக்கு உங்கள் எல்லையில் என் குதிரையை நிப்பாட்டிருந்தேன். அந்த பகுதியிலே உயர்ந்த ஒரு பனைமரம், பனைமரத்துக்கு இடது பக்கத்திலே நதி ஓரம், அந்த நதி ஓரத்தின் அருகிலே சுடலமாடன் சுடுகாடு, இவைகளெல்லாம் இருந்தது. இங்கிருந்து தானே இந்த பெண்மணி கண்ணீர் விட்டாள். இவளை போய் அடைய வேண்டும் என்று நினைத்து என்னுடைய ஜீவசக்தியை அவள் மேனியிலே பரவ விட்டேன். இன்னைக்கு தைரியம் வாங்கி நடக்கிறாளா இல்லையா? ஆனந்தமாக இருப்பாடா. கால் வந்துட்டு என் செல்லம். கருப்பசாமிக்கு இன்னும் 1 வாரம் இருக்குடா. அவன் பிள்ளைய பற்றி என்னடா செய்யணும்? அவனை செம்மையாக்கி உன் கட்டுக்குள்ளே கொண்டு வரேன். நல்ல வாழ வைக்கேன். தைரியமாக வெற்றியாக்கித்தான் போக வச்சிருக்கேன். தைரியமாக இருப்பா. நான் இருக்கம்ல, ஏன் கவலைப்படுறேன்? என்னை நினைப்போர் உள்ளத்தில் நான் என்றும் உண்மையாக இருப்பேன். திருநெல்வேலி எல்லையில் எனக்கு வாதம் வந்து எனக்கு ஒரு பக்கத்து கையும் என் வாயும் நடக்க முடியாமல் ஆகிட்டேன். ஐயா ஐயா ஐயா. எந்த ஊருப்பா? வெள்ளாளங்குளம். மானூர் ரஸ்தா பாதையில் இருக்கு. வன்னிக்கோலந்தல். எந்த வெள்ளாளங்குளம்? அபிஷேகப்பட்டி யூனிவர்சிட்டி தானே. உள்ள ரைட் சைடு போனால் சாஸ்தா கோயிலில் தான் இருக்குமே. அந்த ஊர் தானே. விலங்காட்டெல்லாம் தாண்டி போகணும் உங்கள் ஊருக்கு. உண்மை தானே? காலில் வந்துட்டு வாங்க. ஆமாம் பண்ணுங்க, அது நல்லது தானே. என்னடா எல்லோரும் டீ குடிச்சிங்களா? ரூபா கொடுத்தீங்களா கடைக்கு? சரி, உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாரு. நான்
உட்கார் மகளே, நீ நின்றுக்கா. முதல்ல என்னைய பார்க்க வரும் பொழுது, மகளே 3 மாதத்தில் உன் உடல்நிலையை சீராக்கி உன்னைய பேச வச்சு தெளிவு பண்ணி தருவோம்னு சொன்னேன். இப்போ 25 பாயிண்ட் நீ வந்து நல்லாயிட்ட. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இன்னும் 75% 3 மாதங்களுக்குள் உன்னை அற்புதமாக நடக்க வச்சு தாரேன். என் கோயிலில் ஆடி அமாவாசை நடக்கும். அப்போ வந்து எனக்கு நிலமாலை போட்டு நெஞ்சார சரக்கும் கொடுத்து என்னை போற்றி புகழ்ந்துக்கா மகளே. உலகமே உன்னை வாழ்த்தும். கர்மசாமிக்கு உன் பிள்ளைய பற்றி உனக்கு என்ன கவலையா? இப்போ பக்கத்தில் வா. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. சொந்தத்தை நம்பாதுன்னு சொல்லத்தான் அந்த பாட்டை படித்தேன். இன்னும் நம்பாத, என்னைய நம்பு, என்னாலும் நல்லா இருப்பேன். இந்தாடா உனக்கு நிலையான வேலை உண்டு. திருநெல்வேலியில் இல்லை, சென்னையில் உண்டு. போகலாமா? இந்த ஆனந்தமாக இருப்பாங்கனே பாப்பா. மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், மயக்கும் மாலை பொழுதோடு. தாத்தாவை கும்பிட்டு வா. உன் உள்ளத்தை நான் பார்க்க வேண்டாம்? நல்ல ஜாதகம். இவா ஜாதகத்திலேருந்து ஒரு பொருத்தம் குறைந்த மாப்பிள்ளை அது. ஆனாலும் அவன் நல்லா வச்சு காலம் கழிப்பான். நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பான். இந்த அந்த திருமணத்தை நல்லாக்கி மனங்குளிர வாழ வைக்கேன். சந்தோஷமா இருடா. எல்லாம் நடந்தாச்சு. புண்ணியம் பெறுவாய் மகனே. என்னாலும் உயர்ந்திருப்பீர்களப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு கோபால சமுத்திரம் கொண்டவன் இல்லை, நான் குடிகொண்டு இருக்கு வீட்டில். வேதனைப்படுகிறேன் ஐயா, வேதனைப்படுகிறேன். நீ வந்தோடனே நீதிமன்றத்துக்கு என் குதிரை போகுதா? எதுக்குமா? உன்னை வேண்டாம்னு போட்டான். இப்போ அவன் தான் உனக்கு வேணுமோ? உன்னைய வேண்டாம்னு சொன்ன நீயா வேணும்னு சொல்கிறேன். உனக்கு என்ன வாடே அப்பா? இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு உனக்கு சக்தியும் செல்வமும் நான் தந்துட்டோம்னா கண்டிப்பாக வேணும். அப்போ அவன் மேலே நீ மறைமுகமாக ஒரு அன்பு வச்சுருக்க, அதனால் வேணும்னு சொல்கிறேன். அவன் இன்னொருத்தைய போய்ட்டு வாம்மா, கல்லுன்ட்டோம் என் பிள்ளை இல்லை, உன்னால தான் வரலாம். வா குட்டி. வெற்றிவேல் முருகனுக்கு. என்னப்பா திடீர்னு முருகனை கூப்பிட்டுட்டேன்? முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? உன் புருஷனுக்கும் அதே மாதிரி தான். தெரியாமல் அவளை வச்சுக்கிடுவான், தெரிஞ்சு உன்னைய வச்சுக்கிடுவான். அந்த பக்கத்தில் உள்ள பாசத்தை குறைச்சி உன்னைய வாழ வச்சு தரேன். உன் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை தரேன். கோர்ட்டில் கேட்குற பணத்தை அவனால் கெட்ட முடியாது. புரியுதா? உன் பக்கம் தீர்ப்பு, வெற்றி அடைவாய். நலமரல்வாய் மகளே. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வாசல்ல வழி விடுங்க. பைசில் 1. சிங்களத்தீவினுக்கூர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி விதி குவிப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதனில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி. எல்லாரும் கண்ண முடிக்காங்க. இவனை பற்றி யாருமே கவலைப்படக்கூடாது. பேசாமல் நீங்கள் கண்ணை முடி உட்காரணும். அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் ஏற்றுக்கிடுவேன். கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா. அவன் பேசினா உங்கள் காதில் வாங்காதங்க. ஓ பின்னாடி போங்க.
அடுத்து வருவது 50% தெளிவாக்கி கொண்டு வருவேன். அப்படி படிப்படியாக ஓகே பண்ணி வெற்றி ஆக்கிடுவேன். வரலாம் பக்கத்தில் வா. பண்ணணும். உட்காருங்க, நான் வருவேன். கமடரை தண்ணி அவனை என்னைய பார்க்க நிப்பாட்டுங்க. சரி, கூட்டு போகலாம். நிப்பாட்டிக்கணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது உங்கள் எல்லையில். கீழே பிள்ளையார் கோயில் தாண்டி போன ஆஞ்சநேயர் போன்ற இடங்கள்லாம் அங்கே இருக்குது. சோளிங்கர் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பக்தி? அங்கே வாண்டியிருக்கிய. சரி, கால் ஒன்று வரலாம். மகாராஜன் உலகையாளலாம், இந்த மகாராணி இதயம் சேரலாம். வாங்க, உங்களுடைய ஆத்மாவை பார்த்தேன். நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் பாவம் செய்யலை, புண்ணியமானவர்களை. ஆனால் உன் குடும்பத்தில் முன்னோர்கள் சில சிசுவதைகளுக்கும் சில பாவங்களுக்கு ஆளானார்கள். அதில் மண்ணுமனை சம்பந்தமான விஷயத்தில் அவர்கள் தலையிட்டு சில குடும்பங்கள் நொந்து போவதற்கு காரணமாக இருந்தார்கள். அந்த பாவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வாரிசு என்று தடையாக இருக்கிறது. அந்த தடையை நீக்கி நாம் பார்க்கிற பொழுது போரூரில் இருந்து எம்பெருமான் முருகன் நின்றார். என்ன விஷயம்? போரூர்லேருந்து முருகன் வரார, என்ன விஷயம்? முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, போகாத இடம் போரூர். கால் ஒன்று. ஏடு ஜாதகத்தில் என்ன லக்கணத்தில் பிறப்பான்? உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். மேச ராசி ரிஷப லக்கணம். மேச ராசி ரிஷப லக்கணம். அவன் பிறந்து 3.5 வருஷத்துக்குள்ளே 2 வீடு கட்டுவேன், 3 வாகனங்கள் எடுப்பேன், அருமையான தொழில் உயர்ந்து கொண்டு இருக்கும். வெளிநாட்டுக்கும் உனக்கும் தொடர்புகள் தொழில் சம்பந்தமாக வரும். அதில் நீ அடிஷனல் டியூட்டியாகத்தான் அதை பார்ப்பேன். எல்லாம் வெற்றியாகி தந்துடுவேன். வரக்கூடிய ஐப்பசி சஷ்டி வரை பொறுமையாக இருந்து அந்த பிள்ளையை பெற வேண்டும். வெற்றி கிடைக்கும். இந்தா கடனெல்லாம் தீர்த்தாச்சு, நல்லா இருக்கு. போயிட்டு வாங்க. அடுத்து குழந்தை. கால் ஒன்றா கால் ஒன்றா. நீங்கள் வந்தோடனே முனீஸ்வரர் வராரா? எங்கே இருக்காரு? சென்ட்ரல். சென்ட்ரல். ஏன் அவரை நீங்கள் கும்பிடுவீங்களா அடிக்கடி? சடை விரிச்சுக்கிட்டு வரானே, சட்டார்னு வரான. ஐயோ, ஆனால் அவனுக்கு பொங்கல் வைப்போம், பொரியல் வைப்போம் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் விஷயம் நடக்கலை. நடக்காததுக்கு தெய்வம் காரணமா, கிரகம் காரணமா? என்ன காரணம்? அது என்ன காரணம்? அதுக்கு கிரகங்கள் காரணம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கா. புதனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் கூடுகின்ற கால் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு கற்பக தாய் என்று பேர் வைக்கிறது. கால் ஒன்று. அந்த பிள்ளை ஆம்பளைக்கு ஆம்பளையாகவும் இருப்பா, பொம்பளைக்கு பொம்பளையாகவும் இருப்பா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நிறைய இருக்கும். ஐஏஎஸ் ஆகுவா. ஆனந்தமாக இருந்துக்கா. இந்த வெற்றி அடைவா. நல்லா இருக்க செல்லாம் குட்டிகளை. நல்லா இருக்கு. கர்ப்பசாமிக்கு என் பிள்ளையினுடைய மனநிலைகளை சீர்திருத்தி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.
நீதிமன்றத்தின் மூலமாகவும் காவல் நிலையத்தின் மூலமாகவும் உன்னை எப்படியாவது மடக்கிடலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த கருப்பசாமி உனக்குள்ளே இருக்கும் பாரு, அவங்க தோற்று போய்கிட்டே இருக்காங்க. உண்மையா இல்லையா? மீண்டும் நீதியான முறையில் அந்த இடத்தை பங்கிட்டு கொடுத்து உன்னுடைய பங்குக்கு பங்கமில்லாமல் ஆக்கி சமாதானமாக முடிச்சு தந்தா போதுங்களா? புரட்டாசிக்கு பின்பு அந்த சமாதானம் நிலவும். வெற்றியாக்கி தரேன். டிபார்ட்மெண்ட்டு உனக்கு உதவும். ஜெயிச்சுக்கா. இன்னும் ஒரு கேள்வி இருக்க. வெற்றிகரமான வாழ்வை அமைச்சு தரேன். மன தைரியமாக இருப்பா, வாழ்க. கால் ஒன்று குட்டி. வீடு தகுந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? வீடுனா குடும்பத்தில் வாழக்கூடியதை வச்சுன்னு சொல்லக்கூடாது. வீடு, பத்திரம், சோறு, அது சொந்தமான விஷயம். என்னம்மா தலைவலிக்கு என்ன விஷயம்? அதனால் தலைவலிக்கா? கால் விட்டுவா. வணக்கம்டா, நல்லா இருக்கியா? என்ன பெரிய பாளையத்தம்மா எங்கம்மா இருக்கா? அப்படியா? உனக்கு நைட்டில் கனவுல வந்து சொல்லுவானா? இப்போ ஒன்றுமே சொல்லலையே. வாயை மூடிக்கிட்டான். அப்போ எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். கால் எடுத்து அப்பா. உன் பணத்தை நான் வாங்கி தரேன், யாருக்கும் பாதகம் இல்லாமல். என்ன வேறு என்ன வேணும் உனக்கு? வீட்டு பக்கத்தில் தகடு, எலுமிச்சம்பழம் எல்லாம் கிடக்கு. அதையெல்லாம் மாற்றி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அதெல்லாம் மாற்றிடுறேன். நிம்மதியாக இருப்பேன். போய்ட்டு வா. உன் எண்ணங்கள் நிறைவேறும். ஓடு. கருப்பசாமிக்கு வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. ஏய் முனியாண்டி, பேசு பேசு. பஸ்ஸுக்கா தம்பி, உன் மனசு அங்கே போகலையப்பா. நூறு வந்துட்டு வா. தங்கம் இல்லைனே. வா 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 வா. பொறுமையா. என்னப்பா வேணும்? கண்ணை மூடுற. கண்ணை மூடுறா. கண்ணை மூடுன்னு சொன்னேன். சகதி, கருவேல முள், சாணி எல்லாத்தையும் பாதையில் போட்டு ஒரு வேலையை போட்டு நீ கார்லேயும் வரக்கூடாது, கால்நடையிலையும் வரக்கூடாதுன்னு உன்னை ஓகே பண்ணி விட்டுட்டான். உண்மையா இல்லையே? கால் வந்து பார்த்தியா எவ்வளோ பெரிய புண்ணிய வாழங்கள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்தாங்க. அந்த தடைகளை நீக்கிடுவோம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்பான், கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன்பியா? வில்லங்கம் பண்ணுறவனுக்கு 10 பணத்தை கொடுத்து விளக்கணுண்டா. பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு முடிச்சுட்டு இருந்தால் போதுமா? கால் வந்துட்டா போ. கட்ட பஞ்சாயத்து தானடா உலகத்திலே உயர்ந்தது. என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்? இந்தா மனமே மடங்கிப்போ, வெற்றியாகி தரேன். இந்தா செல்வாக்காரடா தம்பி, உன் இடம் கிடச்சாச்சு. இன்னைக்கு உத்தரவு இதுதான்டா. கருப்பசாமி, ஒரு பெண்மணி தன் வயிற்றையும் உடலையும் பற்றி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாளே, யாரம்மா அது? என்ன வயிற்றை பற்றி என்ன பிரச்சனை? உண்மையா பொய்யா? சத்தியம். வா. இது என்னது? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். ஏக்கா கொஞ்சம் அமைதியாக நில்லக்கா. ஏக்கா என்னக்கா? உன் மகனுடைய வாழ்க்கைக்கு தொழிலையும் அமைச்சு தரணும். உடல்நிலைகளில் தேவையில்லாமல் ஒரு சில குழப்பங்களும் வலி இருக்க. அதுக்கு யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா, மை மருந்து போட்டிருப்பாங்களான்னு ஒரு குழப்பம் இருக்குது. அப்படி ஒரு சக்தி நடக்கவில்லை. இது கிரகங்களால் ஆனது. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வை புரட்டாசியிலிருந்து அருளுகிறோம், வாழ வைப்போம். வேறு என்ன வேணும்? யாரு? அவங்க பக்கத்தில் வாங்க. அப்பா என்னடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? சரி, இப்போ என்ன செய்யணும்?
கண்ண மூடு. ஒரு பக்கத்து காது, தோல், கழுத்து போன்ற இடங்களில் நடுக்கம் அதிகமாகி சில சமயத்தில் நரம்பியெல்லாம் நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆப்ரேஷன் தேவையில்லை, நான் உன்னை குணமாக்கிறேன். கால் நோட்டு சென்னை இவ்வளவுதான் ஓரல். இந்தாப்பா உன் உடல்நிலையை நல்லாக்கி தரேன், குலவாரிசு தரேன், எந்த குணபேதமும் இல்லாமல் ஒழுக்கமாக வாழ வைக்கிறேன். பக்கத்தில் வரலாம். இந்தாம்மா ஜெயிச்சு தரேன், உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் வாங்க. முருகா, கர்மசாமிக்கு எண்ணங்கள் நிறைவேறும்ப்பா. மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இன்னும் ஒரு 30 நாள் பொறுமை. என்ன நல்லா இருப்பா. என் மருமகளை சீர்திருத்தி தானு மெட்ராஸ்லேருந்து ஒரு பொம்மை நாட்டி கேட்காள. யாருமா அது? மருமகளை திருத்ததுக்கு ஏகப்பட்ட மாமியாக இருக்கா. மாமியாரை திருத்ததுக்கு மருமகளும் நிறைய பேர் இருக்கா. வெளியே சொல்ல மாட்டான். இந்தக்கா இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டோமா. நீ யாருப்பா? அவங்ககிட்ட போயிருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே செய்வினை கோளாறுகள் நடந்து உன் சொல்லுக்கு உன் மகன் கட்டுப்படாமல் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனை மயக்கி தன் பக்கம் திருப்பி தாயாரை வெறுத்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்லாம். கால் உண்டு. தப்பு இல்லது. ஆமாம், எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா படிப்படியாக மாறும். வெற்றி. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. மலப்புறம் நாளைக்கு இன்னும் சென்னைக்கு உத்தரவு இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். வீணான கற்பனையும் தெளிவில்லாத மனநிலையும் கொண்டு பிடிவாதம் மாறாமல் மனக்குழப்பத்தை நீ உருவாக்கி வச்சிருக்கிற. அந்த இடத்துக்கு பணம் தாரேன், முடிச்சு தாரேன், உன் மகனை திருத்தி தாரேன். ஆனால் பணம் என் உழைப்பை வச்சு எப்படி சாமி வாங்க முடியும்? நீ நினச்சி கண்ணை மூடிட்டு ஒரு பரிசு விழ வச்சனா நடக்கும். நீ மலையாளத்துக்காரரு, அதனால் அது வெற்றி ஆயிரும். இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ. வேறு என்ன குட்டி வேணும்? 6 மாதம் அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம கட்டுவோம். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு தேனும் பாலும் தெரிவித்தாத தெள்ளமுதும் தாமரை சேரி அவங்களுக்கு கால் விட்டுறோம். என்னம்மா தாமரை சேரி யாரு? நிலவோடு வான்முகில் விளையாடுது. என்ன வேணும்? பொண்டாட்டி சொல்ல கேட்பாங்க, வான் சொல்ல எடுத்துக்க கேட்கணும் தேவையில்லை. அவன் மனத்தை மாற்றி தரேன். 1 மாதம் வர கால அவகாசம் இருக்குது. கிரகம் மாறும். போய்ட்டு வா. இந்தா உன் பிள்ளையுடைய மனதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரேன். நிம்மதியாக வாழ வைக்கேன். உன் கடனை தீர்த்து தானே. உனக்கு என்ன பண்ணிடியா?
அடுத்த மாதம் வரும் பொழுது இந்த வலிக்கு நிவாரணம் இங்கேயே நடக்கும். கர்மசாமிக்கு 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 பெங்களூர் எல்லை பெங்களூர். பெங்களூர் வாங்க. நிக்கிறவங்க போய் அப்படியே உட்காருங்க. அக்கா வழி விட்டுங்க, போய் உட்கார்ந்துக்கோங்க. பெங்களூர் வாங்க. ஒரே சைடா நில்லுங்க. வந்து ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் ஒரே லைனா நில்லுங்க. என் தொழிலும் நஷ்டம், என் வீடும் நஷ்டம், எனக்கு வாழ்க்கையை நீங்கள் தான் அமைச்சு தரணும் ஒரு ஆண் மகன் கேட்க வந்திருக்கான். என்னடா தொழிலே? கட்ட வீடு கைவிட்டு போயிடுச்சு, கட்ட வீடு கைவிட்டு போயிடுச்சு. காலம் என்னண்ணே சோமா இருக்கீங்கண்ணே? உடல்நிலை சரி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பு உன் தொழில் சரிஞ்சிடுது. கூட இருக்கிறவங்களால குழப்பமும் வாக்குவாதமும் வந்துச்சேன். அதுக்கு பிறகு நீ 2 துண்டா போயிட்ட. அதனால் இந்த பிரச்சனை நீக்கி தொழிலை நல்லாக்கி கடனை தீர்த்து வாழ வச்சா போதுமா? கால் ஒன்று இந்தாப்பா, என்னைய நினச்சிக்கா, பணம் கிடைக்கும், நிம்மதியாரு தீர்ந்துடும். இந்தா நல்லா. கருப்பசாமிக்கு என் வீட்டில் செய்வன வைவனை வச்சுருக்காங்க கருப்பசாமி, அதை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தது. தொழில் இருக்கட்டும், நிற்கட்டும். நான் ஒன்றையே கூப்பிடுறேன்ப்பா, தலையில் கொஞ்சம் முடி இல்லை, அவனை தான் கூப்பிட்டேன். உனக்கு முடி இருக்குது, டையெல்லாம் அடிச்சிருக்க, ஜம்முன்னு இருக்கிய. யாருப்பா? வாடா வாடா வாடா, நில்லுக்கா கூப்பிடுறேன். வேதனை ஏன் மனமே. ஓ, நீங்கள் தமிழ் அறிவு. டிரான்ஸ்லேஷன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உட்காருடா. இவனுடைய தொழில் நஷ்டம், நிறைய கடன்கள், வீட்டில் மன வருத்தங்கள், குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற வீட்டை வித்துடலாமான்னு ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் தோன்றும். விற்று கடனை தீர்த்து தரேன், குழப்பத்தை நீக்கி தரேன். கால் ஒன்று. மொழி தெரியவில்லை என்றாலும் உள்ளம் தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக்கி சுபிட்சமாக வாழ வச்சு தரேன். பொறுமையாக இருக்கு. நாளைக்கு ஆமாம், அடுத்த மாதம் பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. அடுத்த உத்தரவு. கருப்பசாமி என் மேலே ஒரு கேஸ் இருக்குது. நான் பெங்களூர்லேயே இல்லை, ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு வரேன். எப்போ தீரும், எப்போ போய் இருப்பேன்னு ஒருத்தன் கேட்கான். யாருடா அது? அப்படியா? சொந்த வீட்டில் இருக்கியா? ஆ, உன் வீடு வழக்கு இருக்கா? கால் வந்துட்டு வா. நெஞ்சு வலிக்கப்பா. ஏன் வாடா தம்பி வா. இந்த வழக்கிலிருந்து உன்னைய நீக்கி தாரேன். இவன் மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லுது. என்னடா? கால் வந்துட்டு வா. அடுத்து பேசுவோம். கணவன் மனைவி மாமியா கொழுந்தியா. கணவன் மனைவிக்கு காஞ்சிபுரம், கொழுந்தியாளுக்கு பெங்களூரு. ஏக்கா வாக்கா ஏக்கா ஏக்கா கால் ஒன்று வரலாம். வாப்பா. இந்தா
உன் கடனை தீர்த்து தாரேன். உன் கணவனுடைய மனநிலைகளை காப்பாற்று. உன் பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக்கி உன் வீட்டுக்காரரை சீராக உழைக்க வச்சு செம்மையாக நடத்தி தாரேன். தொழில் நடக்கும். 3 மாதத்துக்கு பிறகு முடிஞ்சிடும். நல்லா இருக்கும். வாப்பா நல்லா இருக்கும். ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்த கனி தான் பொருள். நீதிலார் குற்றம். இந்தா உன் செய்வன கோளாறை நீக்கி உன் பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? 3 மாதம் கழித்து மீண்டும் வெளிநாடு செல்லலாம். எல்லாம் நடத்தி தரேன். சரி, அடுத்து கர்மசாமிக்கு அதே சிவகங்கை. என் வீட்டுக்குள்ளே மிக கஷ்டமும் பண நஷ்டமும் இருக்குது. என்னைய பார்த்து சரி பண்ணுங்க. என்னடா பண நஷ்டம்? கால் ஒன்று சொல்லலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருப்புசாமி வரார். அந்த எல்லையில் இருக்காரா? அதில் இருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு எல்லையில் வரது உரத்தில் இருப்பார். இருக்காரா? கால் வந்துட்டு 2.25 ஆண்டுகளாக செய்வனை கோளாறால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டு மனவர்த்தங்கள் அடைந்து வாகனங்களும் உன்னுடைய உடல்நிலைகளும் சேதமாகி நிறைய கடன்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்க. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தந்தால் போதுங்களா? இந்தா வெற்றியாக்கி தரேன். எடுத்துக்கலாம். என் பேரை போட்டுக்கோ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராமநாதபுரம் சாயல்குடி நரிப்பையூர். ஒருத்தனுக்கு தான் உத்தரவு. கடன் பட்டிருக்கிறது யாரு? கடன் பட்டிருக்கிறது யாரு? மகனை பற்றி மனவேதனை அடைந்தவன். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு உன் மகனுடைய கெட்ட நேரங்கள்லாம் நீங்கிடுதுப்பா. சனி பகவானுடைய பார்வை இதுவரை அவனை வேதனைப்படுத்தி உனக்கு பொருந்தாத பிள்ளையாக வச்சுட்டான். ஆனால் இன்னும் 48 நாட்கள் பொறுமையாக இருந்தால் உன் தொழிலும் நல்லா நடந்துடும். அவன் மனசும் திருந்திடும். தை மாதத்துக்கு உட்பட அவன் கல்யாணம் முடிக்கணுங்கிற எண்ணத்தை உன்கிட்ட சொல்லுவான். நான் முன்னின்று அவனுக்கு மாங்கல்யம் எடுத்து தருவேன். கால் ஒன்று வரலாம். அதெல்லாம் கரெக்டு தான். இன்னொரு பேரை கல்யாணம் முடிக்காமல் இருக்கானா அவனை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. அவன் கேள்வி. மூத்தவனுக்கு கல்யாணத்தை ஐப்பசிக்குள்ளே நல்ல பெண்ணாக கொண்டு வந்து தாரேன். குடும்பம் ஒத்து வாழுவான். வெற்றியாக நடக்கிறேன். சிறப்பாக நடத்தி தாரேன்.